ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்தில் உங்களுக்கு டெலிவரி ஆக போகுதா? இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3 மாதத்தில் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் இந்த 3 மாதத்தில் டெலிவரி ஆகிறவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகும் பொழுது கண்டிப்பாக என்ன எடுத்துகிட்டு போகணும், டெலிவரி முடிந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் டெலிவரி அப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும், குழந்தை பிறந்த பிறகு எப்படி இருக்கணும், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், கட்டாயம் ஹாஸ்பிட்டலுக்கு இதெல்லாம் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நார்மலாக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்தில் டெலிவரி ஆக போகுதுன்னா, நீங்கள் உங்களுக்கு 7வது மாதமாக இருந்தாலும் சரி, 8வது மாதமாக இருந்தாலும் சரி, 9வது மாதமாக இருந்தாலும் சரி, குழந்தைக்கு தேவையான பொருட்களை தனியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான பொருட்களை தனியாக வச்சுக்கோங்க. உங்கள் கூட வரப்போகிறவங்களுக்கு தனியாக பேக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு பிளேட்டு, இந்த மாதிரி நம்ம ஒரு டீ வாங்குறதுக்கு கப்பு, இந்த மாதிரி நிறைய வச்சுப்போம்ல, அதெல்லாம் பாத்திரங்கள்லாம் தனியாக வச்சுக்கோங்க. இதை தவிர 2 ஃபீடிங் நைட்டி, சாரி 5 ஃபீடிங் நைட்டி, 2 ஃபீடிங் டாப் வச்சுக்கோங்க. ஏன்னா குழந்தை பிறந்த பிறகு அந்த ஃபீடிங் டாப் போட்டு வரதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, சி செக்ஷனாக இருந்தாலும் சரி, 5 நைட்டி நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளலாம். 5 நைட்டியும் அதுக்கு மேலே கூட எடுத்து வச்சுக்கொள்ளலாம். ஒரு சிலர் ஒரு நாளைக்கு 2 நைட்டி கூட மாற்றுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான நைட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இதை தவிர நீங்கள் எப்போ ப்ரெக்னென்ட் ஆனீங்களோ அந்த நாளில் இருந்து இப்போ வரைக்கும் உங்களுடைய என்ன டேப்லெட் சாப்பிட்றீங்க எல்லாமே ஒரு கவரில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃபைலும் ரொம்பவே முக்கியமான ஒன்று. இதுதான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது. இப்போ நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டோம், டெலிவரி ஆயிடுச்சு, நிறைய பேர் நம்மளோட குழந்தைய பார்க்க வருவாங்க. ஒவ்வொரு தடையும் உட்காந்து எந்திரிச்சு எந்திரிச்சு உட்காராதீங்க. ஏன்னா உங்களுக்கு சி செக்ஷன் பண்ணியிருக்கலாம், அல்லது நார்மல் டெலிவரியாக இருந்தால் கூட உங்களுடைய பிறப்புறுப்பில் தையல் மாதிரி போட்டிருக்கலாம், எபிசியோட்டமின்னு சொல்லுவாங்க. அப்படி போடும்பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு தடையும் உட்காந்து எந்திரிக்கும் பொழுது பெயின் ரொம்ப அதிகமாகும். நீங்கள் அதனால் யாரும் எந்த இதுவும் நினைக்க மாட்டாங்க. நீங்கள் படுத்துக்கிட்டே கூட நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி ஃபீட் பண்ணும் பொழுது நம்ம இதை ஸ்டார்டிங்லேருந்தே பழக்கிடணும். ஃபீட் பண்ணும்பொழுது மேலே ஒரு டவல் மாதிரி போட்டு ஃபீட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் அது அடுத்தவங்க பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு ரீசனும் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ட்ரெயின்லேயோ, ஒரு கோயிலுக்கோ, இல்லை பஸ்லேயோ போகும்பொழுது இந்த பழக்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, அடுத்து நீங்கள் எந்த இடத்துல ட்ராவல் பண்ணாலும் குழந்தை அதை எடுக்காது. இல்லாட்டி தட்டி தட்டி விடும். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்பொழுது ஆதார் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டும் உங்கள் ஹஸ்பண்டுடைய ஆதார் கார்டும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. என்ன காரணம்னா, நீங்கள் சொல்கிற நேமில் தான் குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் வரும். அந்த நேரத்தில் ஏதாவது நம்ம ஸ்பெல்லிங் சொல்லி ஏதாவது மிஸ்டேக் ஏற்படும். ஸோ நீங்கள் அதை எடுத்து போடும்பொழுது ஒரு சில ஹாஸ்பிட்டல் கேட்டுருவாங்க அவங்களே, ஒரு சில ஹாஸ்பிட்டலில் கேட்கலாட்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. குழந்தை பிறந்த பிறகு 3 நாட்கள்லேயோ 4 நாட்கள்லேயோ குழந்தைய நல்ல வெயிலில் காமிக்கலாம். குழந்தைக்கு விட்டமின் டி நல்லாவே கிடைக்கும். விட்டமின் டி3 சூரிய வெளிச்சத்துலேருந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்படி கண் குழந்தை பார்க்காது, இருந்தாலும் நல்ல கண் வளர்ச்சிக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த கண் பார்வை திறன் ரொம்ப அதிகமாகும்னு சொல்லுவாங்க. பிறந்த குழந்தைக்கு 2 ட்ராப்ஸ் தான் கொடுப்பாங்க. ஒன்று விட்டமின் டி3, ஒன்று மல்டி விட்டமின். விட்டமின் டி3 நம்மளுக்கு இயற்கையாகவே சூரிய வெளியில் கிடைக்கும். ஸோ இப்போ இல்லை, 1 வயசு வரைக்குமே, அல்லது குறைஞ்சது ஒரு 6 மாதம் வரைக்குமே குழந்தைய நல்லா அதிகாலை 7 to 8 அடிக்கிற வெயிலில் தான் காமிக்கணும். மற்ற நேரம் காமிக்கக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, குழந்தை பிறந்து ஒரு ஒரு சிலர்லாம் வீட்டுக்கு உடனே போகணும்னு நினைப்பாங்க. அப்படி போகாதீங்க. உங்களுக்கு பெயின் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கூட இருந்துட்டு வாங்க. நிறைய பேர் செலவாகுமோன்னு கூட நினைப்பாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப குழந்தையும் தூக்கிட்டு வர்றது இன்னும் அதிகமான சிரமத்தை ஏற்படுத்தும். அதுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்துக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, தாய்ப்பால் கொடுக்கறது. நிறைய பேர் ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் குழந்தைக்கே பால் ரொம்ப கொஞ்சமாக குடிக்கும், தூங்கிரும். ஒரு 5 மினிட்ஸ் குடிக்கும், தூங்கிரும். அதுக்கடுத்து 10 மினிட்ஸ் கழிச்சு குடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு வயிறு ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே மாதிரி சப்பி குடிக்கிறதுக்கும் அதுக்கு அவ்வளோவா தெரியாது. கொஞ்சம் குடித்ததுமே வாய் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தூங்கிரும். ஸோ ஒரு சிலர் நினைப்பாங்க நம்மளுக்கு பால் பத்தலையோன்னு நினைப்பாங்க.
அ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஃபார்முலா மில்க் போறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ஒரு குழந்தைக்கு வந்து நோய் இம்யூனிட்டி எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்திய வந்து அதிகப்படுத்துறது எல்லாமே வந்து தாய்ப்பால் தான். எந்த அளவு நீங்க ஒரு 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் குடுக்குறது இன்னுமே ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால இப்ப அ தாய்ப்பால் வந்து எவ்ளோ உங்களுக்கு பத்தலன்னு ஒரு தடவ டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு, இது ஓகேவா? இல்ல எனக்கு பத்தலையா? எனக்கு தான் தெரியலையா? எல்லாமே கேட்டுட்டு, ஒரு தடவ அடுத்து வந்து பால் பவுடர் அந்த மாதிரி ஃபார்முலா மில்க் போடுறது ரொம்பவே நல்லது. டெலிவரி முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப காரமான உணவுகளையோ, ரொம்ப சுட சுடையோ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நல்லா தல காயாம குழந்தைக்கு வந்து பால் குடிச்சா நெஞ்சு சளி பிடிக்கும்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு கிடையாது. அதே மாதிரி நம்மளுக்கு டெலிவரி ஆயிடுச்சுன்னா, நெறைய பேர் வந்து அடுத்த டேப்லெட்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஆனா அப்படி இருக்கவே கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. என்ன காரணம்னா, நார்மலா நம்மளுக்கு டெலிவரி முடிஞ்சு இம்யூனிட்டியோட லெவல் சுத்தமா இருக்காது. ஹீமோகுளோபினோட லெவலும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நார்மலா இந்த கால்சியம், இரும்புச்சத்து மாத்திரை தான் நம்மளுக்கு குடுப்பாங்க. வேற எதுவுமே குடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் இப்ப சாப்பிடாம 1 வருடம் கழிச்சோ, 2 வருடங்கள் கழிச்சோ அவங்களுக்கு முதுகு வலி, இடுப்பு வலி, கால் வலி இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் வந்து உருவாகும். நல்லா ரொம்ப ஹெல்த்தியா நீங்க எந்த அளவு கன்சீவா இருக்கும்போது சாப்பிட்டீங்களோ, அந்த அளவு கேர் எடுத்து ஒரு 6 மந்த்தாவது நல்லா சாப்பிடணும். அப்படி சாப்பிடும் பொழுது தான் அதுக்காக ரைஸ் ரொம்ப எடுக்காம நெறைய பொரியல், கீரை, கண்டிப்பா ஒரு நாளைக்கு 500 ml மில்க் எடுத்துக்கோங்க. தண்ணீர் அதிகமா குடிங்க. ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆ தாய்ப்பால் அதிகமா சுரக்கிறதுக்கு கருவாடு, நிலக்கடலை இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடலாம். ஆரஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சிலருக்கு அலர்ஜியா இருக்கும். ஒரு சிலர் ஆரஞ்சு, மாதுளம்பழம் வந்து கண்டிப்பா எடுத்துக்கொள்ளலாம். வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளலாம். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு தாய்ப்பால வந்து அதிகப்படுத்தும். இத தவிர எங்களுடைய பாட்டி என்னோட டெலிவரி டைம் வந்து நார்மலா கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்தி, பூண்டு நெறையா நல்லெண்ணெயில அப்படியே வறுத்துட்டு, கொஞ்சமா கருப்பட்டியும் கையில குடுப்பாங்க. இது 2யும் கடிச்சு கடிச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு, அப்படி சாப்பிடும் பொழுது நம்மளுடைய கர்ப்பப்பையில இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியில போகும்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த நேரத்தில பீரியட்ஸ் வந்து ஒரு சிலருக்கு 1 மந்த் கூட 1 மந்த் வரைக்குமே ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது உங்களுக்கு இந்த கழிவுகள்லாம் வெளியில போறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெறைய பெண்களுக்கு வந்து எப்ப அடுத்து இன்டர்கோர்ஸ் இருக்கணும்? 6 மாதம் கழித்தா? இல்ல 1 வருடம் கழித்தா? இல்ல 3 மந்த்லயே இருக்கலாமா? சொல்லிட்டு நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். இப்ப சி செக்ஷன் பண்ணீங்கன்னா குறைஞ்சது 6 மாதங்கள் ஆகணும். நம்மளுக்கு வெளியில காயங்கள் எல்லாமே ஆறுன மாதிரி இருக்கும். ஆனா உங்களுடைய பழைய உடல்நிலை வர்றதுக்கு குறைஞ்சது 1 இயர் ஆகும். கண்டிப்பா குறைஞ்சது 1 இயர் கேப் இருக்கணும். சாரி 6 மந்த்தாவது கேப் இருக்கணும். நார்மல் டெலிவரியும் அதே தான். அவங்களுக்கும் அவங்களுடைய பழைய உடல்நிலை வர்றதுக்கு குறைஞ்சது 3-4 மந்த்தாவது இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நெறைய பெண்களுக்கு வந்து டெலிவரி முடிஞ்சு அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா வராது. அ அ ரெகுலரா வராது. இர்ரெகுலரா மாறிரும். தாய்ப்பால் குடுக்கறதுனால கூட அந்த மாதிரி இருக்கும். அ அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு க எக் அதாவது அடுத்த 1 மந்த் கழிச்சு கண்டிப்பா ஒரு தடவ டாக்டர்ட்ட போய் செக் பண்ணுங்க. உங்களுடைய குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? பிறந்ததுக்கும் இப்பவும் நல்லா ஆக்டிவா இருக்கா? உயரம் எல்லாமே செக் பண்ணுவாங்க. அது ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி நீங்களும் தைராய்டு, சுகரு, பிபி எல்லாமே ஒரு தடவ செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா, பிரெக்னன்சி டைம்ல கூட ஒரு சிலருக்கு தைராய்டு, சுகர் வந்து அந்த டைம்ல வர்றதுக்கும் நெறைய வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு இருக்காது. ஆனா பிரெக்னன்சி சுகர், பிரெக்னன்சி தைராய்டுன்னு சொல்லுவாங்க. இது 2ம் வர்றதுக்கும் நெறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.